150 நாடுகளை பிரதிநிதித்துவப்படுத்தி 4000க்கும் அதிகமானோர் கலந்து கொள்ளும் உலக அரச தலைவர்கள் மாநாடு நேற்று துபாயில் ஆரம்பமானது. இன்று அதன் 2ஆம் நாளாகும். ஐக்கிய அரபு அமீரக ஜனாதிபதியின் தனிப்பட்ட அழைப்பின் பேரில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இதில் கலந்து கொண்டார். இலங்கை ஜனாதிபதிக்கு மாநாட்டில் விசேட உரை நிகழ்த்தவும் அழைப்பு விடுக்கப்பட்டது. பொருளாதார வளர்ச்சி, புத்தாக்கம் மற்றும் அரச நிர்வாக மறுசீரமைப்பு தொடர்பில் இலங்கை நோக்கு எனும் தலைப்பில் ஜனாதிபதி தனது உரையை முன்வைத்தார். Your Highnesses, Excellencies, ladies and gentlemen, please join me in welcoming His Excellency Anura Kumara Dissanayaka, President of the Democratic Socialist Republic of Sri Lanka. මානව ඉතිහාසයේ தீர்ணாத்மக சந்திஸ்தானக சிட்டிமின் மானுட வரலாற்றில் தீர்க்கமான சந்திஸ்தானத்தில் இருந்து முன்னொரு போதும் இல்லாத அளவு பூகோள ஒத்துழைப்பை கோரி நிற்கும் இச்சந்தர்ப்பத்தில் இந்த விசேடமான மாநாட்டில் உரையாற்றுவதற்கு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். எமது நாட்டின் அபூர்வமான வரலாறு மற்றும் எதிர்காலம் தொடர்பில் நல்ல கனவு காணும் தற்காலத்திலும் பூரண அரசியல் மற்றும் சமூக அறிவுள்ள பிரஜைகளுடன் உள்ள அழகான தீவு இலங்கையாகும். அதேபோல் இத்தருணத்தில் உங்கள் கைகளில் இருக்கும் கையடக்க தொலைபேசியை பயன்படுத்தி உலகில் அதிகம் கண்ணை நன்கொடை செய்யும் நாடு எது என்று நீங்கள் இணையதளத்தில் தேடி பார்த்தால் உங்களுக்கு தெரிவது இந்திய தீபகற்பத்தின் ஒரு மூலையில் உள்ள நான் பிரதிநிதித்துவப்படுத்தும் நாடாகும். அது இலங்கையாகும். அவ்வாறு பரந்த அளவிலான நல்ல மனப்பாங்குள்ள இதயங்களை கொண்ட பிரஜைகளை கொண்ட நாட்டை பிரதிநிதித்துவப்படுத்தி உங்கள் முன்பு உரையாற்ற கிடைத்தமை குறித்து இந்நாட்டு மக்கள் சார்பில் நான் பெருமிதம் அடைகின்றேன். எல்லைகளை கடந்து காணப்படும் சவால்களுக்கு முகம் கொடுப்பதற்காக நாம் உலக மக்கள் என்ற வகையில் அனைவரும் ஒன்று சேர வேண்டும் என்ற விடயத்தை உங்கள் கவனத்திற்கு கொண்டு வருகின்றேன். இந்த சவால்களுக்கு முகம் கொடுக்க அனைவரும் ஒத்துழைப்பு விடயங்களை முன்னெடுப்பதற்கான தேவை உள்ளது. நிர்வாகத்தின் பொறுப்பு மற்றும் செயல்திறனை அதிகரிப்பது எதிர்கால உலகிற்கு தேவையானதாகும். அது பிரஜைகள் தனித்தனியாகவோ அல்லது கூட்டாகவோ அதனை கொண்டு செல்ல வேண்டியதை பழக்கப்படுத்த வேண்டும். அரச நிறுவனங்களின் வியூகம் மற்றும் அதன் நிர்வாகம் அதிகாரிகள் தமது செயல்பாடுகள் தொடர்பில் பொறுப்புடனும் பொறுப்பு கூறலின் தேவையுடனும் செயல்பட வேண்டியது எதிர்கால உலகிற்கு மிக முக்கியமானதாகும். சமூக நியாயம் மற்றும் சட்டத்தின் ஆட்சியை உறுதியாக கொண்ட நாடாகவும் உலக நடப்புகளுடன் இணைய வேண்டியது அவசியமாகும். 1948ஆம் ஆண்டு மனித உரிமைகள் பிரகடனத்தில் இல்லாத டிஜிட்டல் நுழைவு உரிமை, சுற்றாடல் உரிமை, புதிய உரிமைகள் மற்றும் மாற்றமடையும் அரசியல் கட்டமைப்பினுள் மனித உரிமைகள் தொடர்பிலான புதிய அறிவிப்பிற்கான தேவையை தற்போதைய சமூகம் கேட்டு நிற்கின்றது. அது தொடர்பில் கவனம் செலுத்துவதும் தலையிடுவதற்கான தேவையை சந்தர்ப்பத்தில் நான் நினைவூட்டுகின்றேன். நிலையான பெறுமதியை அடிப்படையாக கொண்ட உலக மக்களை கட்டி எழுப்பும் போது உலகின் பல்வேறு கலாசார சம்பிரதாயங்கள் தொடர்பிலான கௌரவத்தை பேணுவது முக்கியமானதாகும். நாம் எமது நாட்டு மக்களை ஒரு நோக்கத்திற்காக ஒன்று சேர்த்தோம். அழகான வாழ்க்கை மற்றும் வளமான நாடு என்பதை அடைய ஒன்றிணைமாறு கோரினோம். வரலாற்றில் ஒருபோதும் இல்லாதவாறு அதனை மக்கள் ஏற்றுக்கொண்டனர். இந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த மாநாட்டில் உங்களுக்கு அழைப்பு விடுக்கின்றேன். ஒன்றாக இணைந்து அழகான வாழ்க்கை மற்றும் அழகான உலகை கட்டி எழுப்புவோம்.